ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் நினைச்சுங்க. ஸோ ஃபைனலி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் 2024 இது. ஓகே, ஸோ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட் எப்பயோ வந்திருக்கணும், ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, எல்லா போஸ்ட்டுக்குமான ரிசல்ட்டும் வரல. ஸோ இந்த என்டிபிசி அட்டம் கொடுத்தவங்க மெயினா சிபிடி 2 கொடுத்துட்டு தென் டைப்பிங் டெஸ்ட், சைக்கோ டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ மெயினா. ஓகேவா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக செலக்ட் ஆனவங்களே 171 தான், கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வாழ்த்துக்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் டெலிகிராம் குரூப்ல பிடிஎஃப் லிஸ்ட் கட் ஆஃப் இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிங்க்ல போய் உங்களோட டேட்டாவை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஸோ மறக்காம நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். டிவி ரிலேட்டட் டவுட் அண்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்த வேகன்சி டேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 அண்ட் லெவல் 6 வேகன்சிஸ் தான் கிராஜுவேட் கீழே. அதுலேயும் நமக்கு இங்கே ரிசல்ட் எது எதுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 1, கேட்டகரி நம்பர் 2, கேட்டகரி நம்பர் 3க்கு மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேவா? அதாவது எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் டைப்பிங் இருக்கோ, அதாவது டைப்பிங் டெஸ்ட் நீங்க பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வரல. இனிமே தான் அது ஒரு தனி லிஸ்ட்ல வரும், அந்த கட் ஆஃப் தனியாக வரும். ஓகேவா? ஸோ இங்க சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இந்த போஸ்ட்டுக்கான ரிசல்ட், அதாவது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கட் ஆஃப். பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் கேட்டகரி நம்பர் 1 சதர்ன் ரயில்வே UR 81.4 போயிருக்கு. இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 100 இந்த மார்க். ஓகேவா? எப்படி பண்ணியிருக்காங்க, சிபிடி 2 120க்கு கொடுக்குறீங்க இல்லையா, 120 மார்க்ஸ்க்கு சிபிடி 2 அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணி அந்த சிபிடி 2ல இருந்து 70% மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் சிபிஐடி இருக்கு இல்லையா, குவாலிஃபைங் பேப்பர் பேட்டரி டெஸ்ட் இருக்கும், அதுல இருந்து 30% ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இந்த ஃபைனல் கட் ஆஃப். ஸோ 81.4 போயிருக்கு. எஸ்சி 75.8, எஸ்டி 73.4, ஓபிசி 80.5, இடபிள்யூஎஸ் 79.35, எக்ஸ் சர்வீஸ்மேன் 55.45 அண்ட் தென் பிடபிள்யூபிடி. கேட்டகரி நம்பர் 3 UR 82.89 போயிருக்கு. ஸோ அதிகமான கட் ஆஃப் இது. ஓபிசி 82.3, SC 78.7, ST 74.04. And category number 2 78.8 போயிருக்கு UR கட் ஆஃப், 76.6 போயிருக்கு OBC, ST 67.8, எக்ஸ் சர்வீஸ்மேன் 53.27. சி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுனால மேபி நீங்க உங்களோட நம்பரை மறந்துருக்கலாம். ஸோ உங்களோட இகால் லெட்டர் இல்லை அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களால் பார்க்க முடியும். சரியா? ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேவா? 70% சிபிடி 2ல, 30% சிபிஐடியில். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, த டெஸ்ட் பேட்டரி வைஸ் டி ஸ்கோர், காம்போசிட் டி ஸ்கோர், ஸ்கோர் அவுட் ஆஃப் 30, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு இன்னும் வரல. ஸ்கோர் கார்டு ஈவினிங் 7 PM வரப்போகுது. வந்தால் நான் அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், இந்த சிபிஐடியோட ரிசல்ட் அண்ட் இப்போ டிவிக்கு நீங்கள் செலக்டடாக என்னங்கிற ஸ்டேட்டஸ், இது எல்லாமே அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்குள்ளே எப்படி ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், ஓகேவா, உங்களோட ரோல் நம்பர் சர்ச் பண்ணுங்க, இகால் லெட்டரில் இருக்கும். அந்த ரோல் நம்பரை சர்ச் ஆப்ஷன் இருக்கும், எல்லா பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுற ஆப்லேயுமே அது இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் நம்பரை டைப் பண்ணுங்க. செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது தனியாக ஹைலைட் ஆகும், இல்லைனா ஹைலைட் ஆகாது. அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, இது மெரிட் பேசிஸ் நம்பர் இல்லை. ஓகேவா? ஸோ செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் கிவ் அப் பண்ணிடாதீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அகைன் என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்போ கூட என்டிபிசி யூஜி எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்கான எக்ஸாம், ஏன்னா ஸ்டேஜ் 1 இருக்கு, ஸ்டேஜ் 2 இருக்கு, அண்ட் நிறைய போஸ்ட்டுக்கு டைப்பிங் உண்டு, சிபிஐடி உண்டு. ஓகேவா? ஸோ செலக்ட் ஆன இவங்களுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி, ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு இகால் லெட்டர் வரும். ஸோ அதையுமே ஒரு நோட்டிஃபிகேஷனில் விட்டு அது ஒரு அப்டேட்டாக தான் விடுவாங்க. விடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் என்னைக்கு டிவி போகிறீங்களோ அதுக்கு அடுத்த நாளே மெடிக்கல் இருக்கும். சேம் டே டிவி முடிச்ச உடனே உங்கள் கையில் ஒரு மெடிக்கல் மெமோ கொடுத்துருவாங்க. அண்ட் தென் சப்போஸ் 2-3 கேட்டகரிக்கு செலக்ட் ஆகி இந்த என்டிபிசி கிராஜுவேட்டே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கலில் ஒரு B1 ரிஜெக்ட் ஆனாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ரிஜெக்ட் ஆனாரு அப்படின்னா, வேற ஒரு போஸ்ட்டும் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த கட் ஆஃபும் கிளியர் பண்ணிட்டீங்க, அந்த லிஸ்ட்லேயும் உங்கள் நம்பர் இருக்குன்னா அந்த போஸ்ட்லேயும் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அந்த கட் ஆஃப் நீங்கள் கிராஸ் ஆகியிருந்தா, ஓகேவா? ஸோ அதனால் அந்த விஷயமும் இருக்குது, நல்லது. ஸோ மெடிக்கல் அண்ட் டிவிக்கும் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.